ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு த சிஎஸ் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரியல் கிரிக்கெட் ஸ்வைப் ஏஐ கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அது இருக்கிற ஈஸியானதை எனக்கு தெரிஞ்ச செட்டிங்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு விரும்பினேன். ஸோ இது நான் இது வரைக்கும் ப்ளே பண்ணதில் இந்த செட்டிங்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த மக்களும் பண்ணதில்லை. ஸோ வச்சுக்கோங்க. நேராக நான் கஸ்டமைஸ்குள்ளே போயிட்டு இங்கே விக்கெட்டை மட்டும் நான் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். நீங்கள் டெஸ்ட் மேட்ச் ஆடினீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விக்கெட்டும் இருக்கும், அதே மாதிரி ரன்னும் போகும். நீங்கள் இப்படி வச்சாலும் ரன் அடிப்பான். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரன் வேணும்னா ஏஐ இன்டென்ட்டும் அந்த ஏஐ ஸ்ட்ரைக் ரேட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு விக்கெட்டு மட்டும் வேணும்னா இது கம்மி பண்ணி வச்சுக்கோங்க டெஸ்ட் மேட்ச்சில். ஸோ நீங்கள் T20 தான் மேக்ஸிமம் ஆடுவீங்க, அதுக்கு வந்து நான் இப்படி வச்சுருக்கிறேன் பாருங்க. ஸோ ஏஐ பவுலிங்கில் வந்து இது மீடியம் வச்சுக்கோங்க, ஏஐ மிஸ்ஃபீல்டை. ஸோ நான் மிச்சம் எல்லாமே கம்மி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் யூசர் மேனுவலில் வந்துட்டு ரெண்டுமே கம்மி பண்ணுவீங்க, ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டைமிங்கும் ஈஸியாக இருக்கும், எட்ஜும் எடுக்காது. ஸோ இந்த லாஸ்ட் ஒன்னை மட்டும் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. அடிக்கிற பால்லாம் குட்டு பர்ஃபெக்ட்லேயே போயிட்டுருக்கும், அதுதான் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் எல்லா பாலும் நம்ம 6 அடித்தோன்னா அதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம். ஸோ அடுத்தது பவுலிங்குள்ளே நான் போயிட்டு இந்த பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ செகண்ட் டிப்ஸ் அதிலேயே சொல்கிறேன் பாருங்க. ஸோ எங்கடா அது ஏஐ பேட்டிங்கு இப்போது எங்கே ஏஐ பேட்டிங்குள்ளே வந்துட்டு பாருங்க. ஸோ இதில் வந்து ப்ரெசன்ட் 1ல் பாருங்கள், இதில் வந்து ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு ப்ரெசன்ட் 3 தான் ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இதில் கொடுத்ததுக்கு வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயும் பாருங்கள், யூசர் பவுலிங்கில் யூசர் பேட்ஸ்மேனிங்லையும் இது பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டிங் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது இப்படி வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் நான் சொன்ன டிப்ஸில் வந்து ஃபுல் விக்கெட் வச்சு விக்கெட்டு ப்ரோ விக்கெட்டே ஒழுகலை ஒழுங்கா ஓவருக்கு விட்டு விட்டு தான் ஒழுகுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ரெசன்ட் 3 வச்சு ட்ரை பண்ணலாம், அது இனிமேல் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை வச்சு நான் சும்மா பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணுறேங்க. அதை வச்சு உங்களுக்கு நான் இதில் ஆடின ஷாட்ஸும் நான் கொஞ்சம் இது பண்ண பவுலிங்கையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கே நான் ட்ரை பண்ணி தான் எனக்கு போகவே இல்லை. எனக்கே கடைசியில் 5வது பாலில் விக்கெட் விழுந்துச்சு, அப்புறம் செகண்ட் ஓவரில் கொஞ்சம் இதாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில நேரம் ஒர்க் ஆகாது. ஆனால் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு இதாகும். மேக்ஸிமம் டெஸ்ட் மேட்ச்சில் இது ஒர்க் ஆகும் ப்ரோ, அது நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் ப்ரெசன்ட் 3ல் போட்டு உங்களுக்கு ஆடினீங்கன்னா உங்களுக்கு ரன்னும் கிடைக்கும். இப்போ நான் சும்மா இப்போ பேட்டிங்ஸில் நான் அடித்த சிக்ஸர்ஸை மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பால் எப்பவுமே நீங்கள் சுற்றினாலே 6 போயிடும். எனக்குலாம் மேக்ஸிமம் சில டைம் ஃபஸ்ட்டு பால் நான் சுற்றினாலே எனக்கு 6 போயிடும். ஏன்னா அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல இன்னுமே. ஸோ இப்போ நான் செகண்ட் பால் இதுக்கப்புறம் வந்து நான் 4 அடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே குட்டில் தான் ஒழுகும், கொஞ்சம் அப்படியே பட்டு குட்டில் தான் ஒழுகும். ஸோ 2-3 இது ஃபீல்டில் 1 பிச்சில் போகும். ஸோ அடுத்ததாக தான் நான் அப்புறம் சஞ்சு சாம்சனை வச்சு தான் நான் 6 அடிப்பேன். இப்போ நான் சும்மா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இந்த பால் பாருங்கள், இந்த பால் வந்து ஸ்லோ வரும்னு போட்டிருக்கானா, நான் அதை வந்து கரெக்டாக தான் ஆடுவேன், ஆனால் எனக்கு குட்டில் தான் ஒழுகும். ஸோ ஆனால் இது பவுண்ட்ரி போயிடும். அதேமாதிரி டேரக்ஷன் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா குட்டில் உள்ள பாலே 6 போக உங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. எனக்கு அப்படி தான் ஒரு இதில் ஸ்பின்னர் அடித்து எனக்கு 6 போச்சு. எனக்கு நானும் அந்த வீடியோ அந்த இதில் லிங்க் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் நேராக பாருங்கள், அப்புறம் ஒரு 2 ஒரு 1 ஓடிட்டேன்னா இப்போ பாருங்கள், இப்போ சாம்சனை வச்சு ஒரு இது அடிக்கிற பாருங்க, சஞ்சு சாம்சன் வச்சு. ஓகே, இது ஒரு 6 போயிடுச்சிங்களா. ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம ஆடிட்டோம். ஸோ செகண்ட் பாலும் அதே மாதிரி தான் போகும் ஒரு இதில். ஸோ அதுவும் கரெக்டாக அவர் அடிச்சிருவார். ஸோ நான் அடித்த சிக்ஸர்ஸை மட்டும்தான் இதில் அப்படியே லிங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பவுலிங் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் அடுத்த ஸ்பின்னர் பாருங்கள் குட்டில் விழுந்துச்சு 6 போயிடுச்சு பாருங்கள். டேரக்ஷனுக்கு அடுத்து இருந்துச்சுன்னா நீங்கள் குட்டில் வச்சாலும் 6 போகும். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்பின்னர் வந்து நீங்கள் டபுள் சிக்ஸில் ஆடுவீங்களே, அந்த மாதிரி பால் கொஞ்சம் பிச்சாக இருக்க மட்டும் இது பண்ணால் உங்களுக்கு 6 கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ அடுத்து நான் பவுலிங் போடுறேன் பாருங்க. ஸோ இப்போ ஹர்ஷ்தீப் சிங் இங்கே இருங்க, 5வது பாலாக தான் எனக்கு ஃபஸ்ட் விக்கெட்டே வரும். ஸோ நானும் ட்ரை பண்ணுவேன், அவன் பவுண்ட்ரிலாம் அடித்தான்னு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் லென்த் வந்து கொஞ்சம் மாற்றிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த இன் ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லர் லென்த்தாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் போல்டு தான் ஆகும். எல்பிடபிள்யூ ஆகும் ரேராக தான், நான் 3/4 நேரம் போல்டு தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், நான் அடுத்து நான் மயங்கி அதை வச்சு போடுறேன் பாருங்கள். ஸோ இவருக்கு வந்து இந்த பாலும் பாருங்கள், இந்த பால் கேட்ச் போகும்னு நினைக்கிறேன், கரெக்டாக கொடுத்து கேட்ச் போயிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த ட்ரிக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக விக்கெட் விழுகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு பாலில் வந்து அது சரியான இதாகிடும். ஒரு இன்ஸ்விங்கர் மாதிரி போடுவேன், அது வந்து போல்ட் ஆயிரும்.
பையன் காலியாகிடுவான். அதுதான் நான் இப்போ மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ பாய் கைஸ். லாஸ்ட்டாக அவ்வளோதையும் பட்டு போயிருங்க மறக்காமல்.